நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதிருக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, கிருபையாக கொடுத்த இந்த நல்ல நாளினுடைய இந்த இரவு பொழுதுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு பகற்பொழுதை காண கிருபை பாராட்டினீர். எங்களுடைய காரணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் முடிக்க உதவினீர். பத்திரமாக எங்களுடைய இருப்பிடங்கள் திரும்ப நீர் கிருபை செய்து நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஒரு கூட்ட மக்களாக ஆண்டவரே, அருமையான இந்த ஆலயத்தில் நாங்கள் கூடி வந்து உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை வாசிக்க தியானிக்க கடவுள் நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கின்ற தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதியும், வர இருக்கின்றவர்களை குறித்த நேரத்துக்குள்ளாக அழைத்து வாரும். தொடர்ந்து நாங்கள் அனைவருமாக ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அருள் தாரும். துவக்கம் முதல் முடி மட்டுமாக உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட தங்கி தாவரிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். 30வது அதிகாரத்துல இன்னும் சில வசனங்கள் நம்ம தியானிக்க வேண்டியது இருக்குது. அதனை தொடர்ந்து 31ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே முதல்ல 31வது அதிகாரத்தை நாம் வாசித்த பிற்பாடு நாம 30ஆம் அதிகாரத்தில் உள்ள மீதமுள்ள வசனங்களை நாம் தியானிப்போம். கடவுள் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இப்பொழுது யோபு 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சகல ஜீவாத்துமாக்களுக்கும் குறிக்கப்பட்ட தாவரமாகிய மரணத்துக்கு என்னை ஒப்பு கொடுப்பீர் என்று அறிவேன் என்று சொல்லுகிறான். யோபு இப்பொழுது நினைத்து கொண்டிருக்கிறான், இதே நிலைமை போச்சுன்னா எனக்கு சீக்கிரமாக மரணம் சம்பவிக்கும் என்று சொல்லி. மரணத்தை குறித்து அவனுக்கு ஒரு பெரிய ஒரு வலி இருக்கிறது. ஏன்னு கேட்டா, அவன் எவ்வளவோ நல்ல காரியங்களை எல்லாம் செய்தான். ஆனா அவனுக்கு நேர்ந்த துன்பம் இதுவரைக்கும் என்ன செய்யல, மாறவே இல்லை. அதே நிலைமையில தான் அவன் இருக்கிறான். இதே நிலைமையில நான் மரித்தேன்னு சொன்னா மற்றவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அவன் செஞ்ச பாவத்துக்காக வேண்டித்தான் அவன் மரணத்தை இவ்வளவு சீக்கிரத்துல சந்திச்சுட்டான்னு சொல்லிட்டு, நீதிமான் என்று சொல்லி அவன் எவ்வளவோ சொன்னாலும் கூட அவனுக்கு இப்பொழுது மரணம் நேரிட்டா ஜனங்க என்ன செய்வாங்க, இவன் பாவம் செஞ்சுட்டு அதனாலதான் இப்படியே போயிட்டான்னு சொல்லுவாங்க. நீதிமானா இருந்து பிரயோஜனம் இல்லைங்கிற அந்த ஒரு வலி அவனுக்கு என்ன செய்யறது இருக்குது. அதனாலதான் சொல்றாரு, நீர் என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பீர் என்பதை நான் அறிவேன். இருந்தாலும் அவனுக்குள்ளாக ஒரு ஆதங்கம், ஒரு பாவியாகவே நான் மரிப்பேனோ, ஒருவேளை நான் அக்கிரமக்காரனாக மற்றவர்களால எண்ணப்பட்டு நான் மரிப்பேனோ, இவ்வளவு காரியங்களை நான் நடப்பித்தும் கூட கடைசியில என்ன பேர் தான் கிடைச்சிருக்குது, கெட்ட பேர் தானே கிடைச்சிருக்குது. இந்த பேரோட நான் மரணம் அடைய வேண்டுமா என்று சொல்லக்கூடிய ஆதங்கத்தோடு கூட அவன் என்ன செய்யறான், அந்த வார்த்தையை பேசுகிறான். இப்படி சொல்லிட்டு அவர் சொல்ற காரியம் என்ன, ஆனாலும் நான் யாதொருவனை அவன் ஆபத்திலே தவிக்க பண்ணினதும், துன்னாலை கண்டவனுக்காக நான் அழாதிருந்ததும், எளிவனுக்காக என் ஆத்துமா வியாகுலப்படாதிருந்ததும் உண்டானால், அவர் என் மனுவுக்கு இடம் கொடாமல் எனக்கு விரோதமாய் தமது கையை நீட்டுவாராக. ஒருவன் ஆபத்திலே சிக்கி கொண்டிருக்கிறான், அவன் கையை நீட்டி அபயமிட்டு எனக்காக உதவி கேட்டுக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு நான் ஒருவேளை உதவி செய்யாதிருந்தேன் என்று சொன்னால், நான் இப்பொழுது உங்களுக்கு விண்ணப்பத்தை கொடுக்கிறேன் இல்லையா, எனக்கு சுகத்தை தாரும், பலத்தை தாரும், அந்த விண்ணப்பத்தை நீர் என்ன செய்ய வேண்டாம், கேட்க வேண்டாம் என்று சொல்லி என்ன சொல்லுகிறான். அப்போ இவன் சொல்லுகிறது என்ன, ஆபத்திலே என்னிடத்துல உதவி கேட்டவர்களுக்கு நான் என்ன செய்தேன், உதவி செய்யாமல் இருக்கவில்லை. அவர்கள் கேட்ட சமயத்தில் என்னுடைய உதவி கரங்களை நான் என்ன செய்தேன், நீட்டினேன் என்று சொல்லி சொல்லுகிறான். அழிந்து போகின்ற ஒரு மனுக்குலம் உதவிக்காக நாடுகின்ற வேளையில அப்படிப்பட்டவர்களுக்கு கையிலாக கொடுத்து உதவி செய்ய வேண்டியது நம் அனைவருடைய கடமை என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்துவிட கூடாது. அழுகிறவர்களோடு கூட அழுங்கள், சந்தோஷப்படுகளோடு கூட சந்தோஷப்படுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரோமர் 12:15. சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். அழுகிறவர்களுடனே நீங்கள் அழுங்கள். மற்றவர்களினுடைய சுக துக்கங்களிலும் நாம் என்ன செய்ய வேண்டும், பங்கு பெற நாம் என்ன செய்யப்படுகிறோம், அழைக்கப்படுகிறோம். நமக்காக மாத்திரமல்ல, மற்றவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். இவன் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்றான். இப்படி துன்பத்தை கண்ட மக்களுக்கு நான் உதவிகள் எல்லாம் செய்து கொண்டு வந்தேன் என்று சொல்லி தன்னுடைய கடந்த காலத்தில் அவன் செய்த காரியம் எல்லாம் ஒவ்வொன்றாக என்ன செய்யறான், பட்டியலிட்டு கொண்டே இருக்கிறான். இப்ப வாசிக்கலாம் சங்கீதம் 35 13 14 வசனங்கள். அவர்கள் வியாதியாயிருந்த போது இரட்டு என் உடுப்பாயிருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்பி வந்தது. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனை போல் துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். பாருங்க, அவன் வியாதியாய் இருந்த பொழுது ரட்டு எனக்கு என்னது, உடுப்பாய் இருந்தது என்று சொல்லி சொல்ற. அப்படின்னு என்ன, அவனுடைய வழியிலே
அவனுடைய துன்பங்களிலே நானும் என்ன செய்தேன், என்னை ஒரு பங்கேற்பாளனாக நான் என்ன செய்து கொண்டேன், நடந்து கொண்டேன் என்று சொல்லி சொல்லுகிறான். மற்றவர்களுடைய துன்பங்களிலே பங்கு பெற வேண்டியது அவசியம். பிரசங்கி சொல்லுவா, என்னன்னு சொல்லுவாரு, விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு அவனுக்கு நாளைக்கு எனக்கு. இங்கே அநேகருடைய முடிவு என்ன செய்யப்படும், காணப்படும். ஆக மற்றவர்களோடு கூட நன்றாய் இருக்கிற பொழுது அநேகர் நம்மை தேடி என்ன செய்வார்கள், வருவார்கள், சந்தோஷப்பட்டு நம்மோடு கூட வருவார்கள். ஆனால் துக்கமுகமாய் இருக்கும் பொழுது, நமக்கு ஒருவேளை பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது நம்மோடு கூட கை கொடுப்பவர்கள் எத்தனை பேர்? அப்பதான் உண்மையிலே நம்மை நேசிக்கிறவர்கள் யாரு, நம்மை வெறுக்கிறவர்கள் யாரு, முகஸ்துதிக்காக பழகிறார்களா, உண்மையிலே பழகிறார்களா என்பது அந்த சூழ்நிலை தான் நமக்கு என்ன செய்யும், தெரியும். அவர் எந்த தைரியத்தோடு கூட சொல்றா, அப்படிப்பட்டவன் இருந்து நான் உதவி செய்யாமல் போனால் என்னுடைய விண்ணப்பத்தை நீர் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி இந்த யோபு பக்தன் என்ன சொல்லுகிறாரு. அடுத்த வசனம் பாருங்க, என்ன சொல்றாரு, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டது எனக்கு இருள் வந்தது. நான் இவ்வளவோ நல்ல காரியங்களை செய்தும் கடைசியில் எனக்கு என்னதான் வந்தது, தீமை தான் வந்திருக்குது. நான் வெளிச்சம் கிடைக்கும்னு சொல்லி இவ்வளவு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆனா வாழ்க்கையில இருள் மாத்திரம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, கவ்விக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி அவன் என்ன செய்றார் சொல்லுகிற. இப்ப வாசிக்கலாம் எரேமியா 8வது அதிகாரம் 15ஆம் வசனம். இதே மாதிரி அர்த்தமுள்ள வசனம் தான் அதுவும். எரேமியா 8:15. இதோ ஆபத்து. இவன் இந்த காரியத்துக்காக எல்லாம் காத்திருந்தா, ஆனா அவனுக்கு கடைசியில என்ன வந்தது, இப்படிப்பட்ட சமாதான குறைச்சல், ஆபத்துகள். இதுதான் யோபுவுக்கு என்ன செய்தது, காத்திருந்தது. யோபுவுக்கு கிடைத்தது இதுதான். ஆனா இவன் எதை எதிர்பார்த்தா, அந்த எதிர்பார்ப்புக்கு இவன் செய்த காரியமில்ல என்ன, இவனுடைய எதிர்பார்ப்பு நடந்ததா இல்லையான்னு சொல்லி நாம் பார்த்தோம்னு சொன்னா, அவன் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை. அவங்கிட்ட சூதுவாது எதுவுமே என்னது இல்ல. கடவுளே சொல்றாரு, இவன் யாரு, இவன் உத்தமன், இவன் சன்மார்க்கன், இவன் தேவனுக்கு பயந்தவன், இவன் பொல்லாப்பு விலகிறவன். அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் தான் யாரு, இந்த யோபு. அப்படிப்பட்ட யோபு வாழ்ந்தான். அப்ப அவன் என்ன எதிர்பார்ப்பான், இப்படிப்பட்ட ஒரு நல்லவனாக வாழ்ந்து இருக்கிறேனே, எனக்கு நல்ல ஒரு மகிமையான கிரீடம் கிடைக்கும், இப்படித்தானே எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஆனா இவனுக்கு கிடைச்சதல்ல என்ன, அவமானம் தான் என்னது இவனுக்கு கிடைச்சது. அது மாத்திரமல்ல, அநேகருக்கு இவன் என்ன செய்தான், நற்கிரிகளை செய்தான், கருணையோடு கூட மற்றவர்களை பார்த்தான், உதவி கேட்டு வந்தவர்களை யாருக்கும் இல்லை என்று சொல்லி அவன் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. ஆனா அப்படிப்பட்டவனுக்கு அவன் என்ன செய்கிறான், ஒரு நல்ல ஒரு மரணத்துக்காக அவன் என்ன செய்ய எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கிடைச்ச பேர்ல என்னது, துன்மார்க்கன். நீர் ஏதாவது ரகசியமான பாவத்தை செஞ்சிருப்பீரு, எங்கள்கிட்ட மூடி மறைக்கிறேன், இப்படித்தான் அவன் நண்பர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளவு நல்ல காரியம் செஞ்சோ கடைசியில பேர் என்னது, எனக்கு கெட்ட பேர் தானே வருது சொல்றான். அதே வேளையில இவன் இவ்வளவு பெரிய சோதனைக்கு உட்பட்டாலும் கூட அவன் விசுவாசத்தை என்ன செய்து விடவில்லை, கைவிட்டு விடவே இல்லை. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இன்னொரு இடத்துல சொல்ற, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையா இருப்பேன். அப்போ எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் சரி, அவன் தன்னுடைய விசுவாச வாழ்க்கை என்ன செய்யவில்லை, விட்டு கொடுக்கவில்லை. அப்படிப்பட்டவனுக்கு இப்பொழுது பெரிய கேள்விக்குறி, இவ்வளவு காரியமெல்லாம் செஞ்சேனே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த இழப்பு, என்னுடைய குடும்பத்திலேயே இந்த மரணம், இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அவனுக்கு என்ன செய்தது, கிடைத்தது. அவன் எதிர்பார்த்து ஒன்றுமே அவனுக்கு என்னது கிடைக்கவில்லை. இந்த கேள்விக்கு எதுக்குமே அவனுக்கு என்னது கடைசி வரைக்கும் பதில் கிடைக்கவே இல்லை. மாறாக என்ன கிடைச்சது, அவன் நாளுக்கு நாள் அவனுடைய உடல்நிலை மிகவும் மோசமாய் கொண்டேதான் போனது. பிரதிபலனை எதிர்பார்த்து எந்த காரியத்தை நாம் என்ன செய்யக்கூடாது. ஆனா கடவுள் பார்த்துக் கொள்வார். எந்த காரியமானாலும் சரி கடவுள் பார்த்துக் கொள்வார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். கடவுளுக்காக வைராக்கியமாய் வாழும்போது, நேர்மையாய் வாழும் பொழுது பிரச்சனைகள், போராட்டங்கள் நமக்கு என்ன செய்யும், வரத்தான் செய்யும். ஆனா அதனை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது, வெட்கப்படவோ கவலைப்படவோ கூடாது. 1 பேதுரு 4வது அதிகாரம் 16ஆம் வசனம். போதும் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து பாடுகளின் மத்தியிலே நாம் தேவனை என்ன செய்ய வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அப்ப பாடுகள் வரும் பொழுது நம்ம எந்த கண்ணோட்டத்தோடு கூட பாடுபட அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், இது நான் தேவனை மகிமைப்படுத்த
கடவுளால் எனக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்று நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், கருத வேண்டும். பாடுகளின் மத்தியிலே கடவுளுடைய நாம என்ன செய்கிறது, மகிமைப்படுகிறது என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடக் கூடாது. போராட்டங்களின் மத்தியிலும் பிரச்சனைகளின் மத்தியிலும் முடிவிலே கடவுளுடைய நாம என்ன செய்கிறது, மகிமைப்படுகிறது. அதற்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், என்னை பயன்படுத்தி இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட பாடுகள் வரும் பொழுது, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் நேர்மையாக நிற்கும் பொழுது, நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் என்ன செய்யும், வரத்தான் செய்யும். அதிலிருந்து நமக்கு விதிவிலக்கு இல்ல. 10 பேர் வேலை செய்யறாங்க, 9 பேர் லஞ்சம் வாங்குவாங்க. நாம கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால கடவுள் உண்மையா இருப்போம். நம்மளை பத்தி என்ன செய்வாங்க, கேவலமா தான் பேசுவாங்க. ஆனா அதன் மத்தியிலே நாம யாருக்கு சாட்சியா இருக்கிறோம், கடவுளுக்கு சாட்சியா இருக்கிறோம். அந்த இடத்துல கடவுளுடைய நாம என்ன செய்கிறது, மகிமைப்படுகிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அப்ப நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, பொது வாழ்க்கையானாலும் சரி, நம் பாடுகளின் வழியாக ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப அடுத்த வசனம் பாருங்க, 27ஆம் வசனம். என் குடல்கள் கொதித்து அமராதிருக்கிறது, உபத்திரவ நாட்கள் என் மேல் வந்தது என்று சொல்லி என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அவருடைய உள்ளத்திலே, உள்ளேந்திரியங்களிலே அவருக்கு பலவீனங்கள் இருக்கிறது. சரீர பிரகாரமான வியாதிகள் வரும். மனநிலை சரியா இருந்தா உடல்நிலை என்ன செய்யும், சரியா இருக்கும். மனநிலை மோசமானா உடல்நிலை ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும், மோசமாகத்தான் போகும். அதைத்தான் நீ சொல்றாரு, என்னுடைய மனநிலை மோசமா இருக்குது, ஆகவே என்னுடைய உடல்நிலை என்ன செய்கிறது, மோசமாக போய்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்யறாரு, சொல்லுகிறாரு. பாருங்க, மனநிலையும் உடல் நிலைமையும் நாம் என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. இவைகள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவைகள். எரேமியா 4வது அதிகாரம் 19ஆம் வசனம். பாருங்க, இது தீர்க்கதரிசி சொல்லுகிறது. அதே காரியத்தை தான் இங்க யோபு என்ன செய்யறாரு, பிரதிபலித்து காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் பாருங்க. வெயில் படாதிருந்தும் நான் கருகருத்து திரிகிறேன், நான் சபையிலிருந்து எழுந்திருக்கும் போது அலறுகிறேன் என்று சொல்லி என்ன செய்யறார், சொல்லுகிறாரு. என்னுடைய நிறமே என்ன செய்கிறதா, மாறி இருக்கிறது. வெயில் இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய நிலைமை நிறம் மாறிடும். எவ்வளவுதான் சிவப்பா இருந்தாலும் வெயிலே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நாளுக்கு நாள் நம்முடைய நிறம் மங்கி போய்விடும். அதைத்தான் இவர் சிலர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு, வெயில இல்லாதிருந்தும் கூட நான் எப்படி இருக்கிறேன், கருகருத்து திரிகிறேன் என்று சொல்லி சொல்றாரு. அப்போ இவருடைய அந்த நிறம் கருப்பா மாறினதுக்கு இயற்கை ஒரு காரணம் அல்ல. அவனுடைய மனநிலையினாலே அவனுடைய உடலினுடைய நிறம் கூட என்ன செய்கிறது, வேறுபட்டு போகிறது. இப்ப வாசிங்க பார்க்கலாம், இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி தீர்க்கதரிசி சொல்லுவார். எரேமியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். போதும் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி சொல்லப்படுகிறது. அவர்கள் எப்படி இருக்காங்க, கருகருத்து திரிகிறார்கள் என்று சொல்லி. அவர்கள் செய்த வினையினாலே அவர்களுக்கு அந்த பாடு வருகிறது. ஆனால் இவன் செய்த வினையினால இவனுக்கு என்ன செய்யல, வரல. இது கடவுளாலே அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அதற்கடுத்த 2 வசனங்களை வாசிக்கலாம். நான் சகோதரனும் தோழனுமானேன். என் தோல் என் மேல் கருத்து போயிற்று, என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிற்று. என் சுரமண்டலம் புழம்பலாகவும் என் கிண்ணறம் அழுகிறவர்களின் ஓழமாகவும் மாறின. அவர் சொல்ற, நான் மலைப்பாம்புகளுக்கு சகோதரனும் கோட்டான்களுக்கு தோழனுமானேன் என்று சொல்லி என்ன செய்ய சொல்லுகிறார். ஆனா ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, I am a brother to jackals, companions to owls என்று சொல்லி சொல்றார். ஜேக்கால்ஸ்னா குள்ளநரி, owlsனா ஆந்த. என்ன சொல்றாரு, நான் மலைப்பாம்புகளுக்கு சகோதரனும் கோட்டான்களுக்கு தோழனுமானேன் என்று சொல்லி சொல்லுகிறாரு. எப்போ ஆந்தைக்கு பார்வை கிடைக்கும், நைட்டில் தான் கிடைக்கும். குள்ளநரி எப்போ ஊழையிடும், இரவுல தான் என்ன செய்யும், ஊழையிடும். என்ன சொல்றாரு, அப்ப இரவிலே அவைகள் செயல்படுவதை போல எனக்கு இரவிலே தான் என்ன காரியமே என்ன செய்யுது, நேரிடுகிறது என்று சொல்லி என்ன செய்யறாரு, சொல்றாரு. இரவுகளே தான் அவைகள் என்ன செய்யும், சத்தத்தை எழுப்பும். இப்ப வாசிக்கலாம், மீகா 1:8. நான் புலம்பி அலறுவேன், பறிகொடுத்தவனாகவும் அம்மனமாகவும் நடப்பேன். நான் ஓரிகளை போல ஊழையிட்டு ஆந்தைகளை போல அலறுவேன். இவைகள் ரெண்டுமே இரவிலே தான் சத்தத்தை எழுப்பும். அதே மாதிரிதான் என்னுடைய காரியம் எல்லாமே இப்பொழுது இரவிலே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என்ன செய்யறார், சொல்லுகிறாரு. அடுத்த வசனத்தை பார்க்கும்போது, என் தோல் என் மேல் கருத்து போயிட்டு என் எலும்புகள்
உஷ்ணத்தினால் காய்ந்து போயிற்று. இது சங்கீதக்காரனுடைய ஒரு அனுபவத்தை எடுத்து இவன் என்ன செய்றான் சொல்லுகிறார். வாசிக்கலாம் சங்கீதம் 102:3. என் நாட்கள் புகையை போல் ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொள்ளியை போல் எரியுண்டது. பாருங்க, அதே காரியத்தை இவன் என்ன செய்றா சொல்லுறாரு. என்னுடைய எலும்புகள் எல்லாம் என்ன செய்ய போயிட்டு காய்ந்து போயிட்டு என்று சொல்லி கடைசி வசனம் பாருங்க எடுத்து சொல்றாரு. என் சுரமண்டலம் புலம்பலாகவும் என் கிண்ணறம் அழுகுரலின் ஓலமாகவும் மாறின. இந்த சுரமண்டலமும் கிண்ணறமும் என்னது? இசைக்கருவிகள். இசைக்கருவிகள் எதற்கு அடையாளம்? மகிழ்ச்சிக்கு அடையாளம், சந்தோஷத்துக்கு அடையாளம். ஆனா அவைகள் எப்படி போயிடுச்சு? எனக்கு புலம்பலாக மாறி போய்விட்டது. என்னுடைய சந்தோஷம் எல்லாம் எப்படி போய்விட்டது? புலம்பலாக மாறி போய்விட்டது. என்னுடைய மகிழ்ச்சியும் புலம்பலாகவே என்ன செய்து விட்டது? மாறி போய்விட்டது. எரேமியா தீர்க்கதரிசி புலம்பல் புஸ்தகத்தை என்ன செய்கிறார்? அவர்தான் எழுதினவர். அதுல வரிசையா சொல்றாரு பாருங்க. புலம்பல் 4:8 வாசிக்கலாம். இப்பொழுதோ அவர்களுடைய முகம் கரியிலும் கருத்து போயிற்று, வீதிகளில் அறியப்படார்கள். அவர்கள் தோல் அவர்கள் எலும்புகளோட ஒட்டிக்கொண்டு காய்ந்த மரத்துக்கு ஒப்பாயிற்று. அதே மாதிரி 5ஆம் அதிகாரம் 14-15 இந்த கடைசி 3 வசனங்களுக்கும் அது இந்த 2 வசனங்களும் முதியோர்கள் வாசல்களில் உட்காருகிறதும் வாலிபர் கிண்ணறங்களை வாசிக்கிறதும் நின்று போயிற்று. எங்கள் இருதயத்தின் களிகூறுதல் ஒழிந்து போயிற்று, எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று. எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று, எங்களுடைய இருதயத்தின் களிகூறுதல் நின்று போயிற்று. அந்த அளவிற்கு இவனுடைய வாழ்க்கையிலே துக்கம் என்ன செய்து இவனை ஆட்கொண்டு விட்டது. அதற்கு அடையாளமாகத்தான் இந்த கிண்ணறத்தையும் சுரமண்டலத்தை என்ன செய்றார் சொல்லுகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காலத்துல எவ்வளவோ சௌபாக்கியமா இருந்தேன், ஆனா இன்றைக்கு என்னுடைய நிலைமை எப்படி போய்விட்டது? துக்ககரமாக போய்விட்டது. என்னுடைய வாழ்க்கையிலே துக்க நாட்கள் என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, முடியவே மாட்டேங்குது. அது நீண்டு கொண்டே போகிறது, தொடர்ந்து கொண்டே போகிறது என்று சொல்லி இந்த ஆதங்கத்தை அந்த அதிகாரத்தின் மூலமாக வெளிப்படுத்தி நிறைவு செய்கிறார். இப்ப 31ஆம் அதிகாரத்தை நாம் என்ன செய்யறோம்? வாசித்தோம். 40 வசனங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. இது ஏன் வாசிக்க சொல்றேன்னா, எத்தனை பேர் வீட்டுல இங்க வரும்போது பைபிளை வாசிட்டு வரணும்னு சொல்லி எனக்கு தெரியாது. வாசிக்கிறோமா? இந்த அதிகாரத்தை வாசிட்டு வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம படிச்சது கொஞ்சம் ஞாபகத்துக்கு என்ன செய்யும் வரும். அது மாத்திரமல்ல, பத்தியா பிரிச்சாதான் எந்த அதிகாரத்துல என்ன சொல்லுகிறது என்பது என்ன செய்யும் தெரியும். ஆகவே நம்ம வரும் பொழுது எல்லாமே நம்ம அந்த நாளுக்குரிய அதிகாரத்தை என்ன செய்ய வேண்டும்? வாசித்துட்டு வந்தால்தான் நமக்கு ஓரளவுக்கு என்ன செய்யாது புரியும். அதனாலதான் 40 வசனத்தையும் நான் என்ன செய்ய இங்க வாசிக்க சொன்னேன். 9 பிரிவுகளாக என்ன செய்ய முடியும்? இந்த அதிகாரத்தை பிரிக்க முடியும். எழுதி கொள்ளலாம். 9 பிரிவுகளாக இந்த அதிகாரத்தை நாம் பிரிக்கலாம். முதல் 4 வசனங்கள், 1 4 வசனங்கள், 1 4 வசனங்கள். உடன்படிக்கையில் தூய்மை, உடன்படிக்கையில் தூய்மை. 5 முதல் 8 வசனங்கள். உண்மையும் நேர்மையும். 9 முதல் 12 வசனங்கள். விசுவாசமும் சுய கட்டுப்பாடும், விசுவாசமும் சுய கட்டுப்பாடும். 13 முதல் 15 வசனங்கள். வேலைக்காரர்களின் மீது மரியாதை. வேலைக்காரர்களின் மீது மரியாதை. 16 23 முடிய, 16 23 முடிய தேவையுள்ளோரின் மீது கரிசனை, தேவையுள்ளோரின் மீது கரிசனை. 17
24 முதல் 28 வரைக்கும், 24 முதல் 28 வரைக்கும் செல்வத்தின் மீதான மனப்பான்மை, செல்வத்தின் மீதான மனப்பான்மை, மற்றும் சிலை வழிபாட்டை தள்ளிவிடுதல், சிலை வழிபாட்டை தள்ளிவிடுதல். இருபத்தி 29 முதல் 32 முடிய எதிரிகளின் மீதும் அன்பு, எதிரிகள் மீதும் அன்பு, எதிராளிகள் மீதும் அன்பு. முப்பத்தி 34 வெளிப்படைத்தன்மை மற்றும் பயமற்ற தன்மை. 33 34 வெளிப்படைத்தன்மை மற்றும் பயமற்ற தன்மை. 35 கடைசி வசனம் 40 வரைக்கும் நீதி நியாயத்திற்கான மேல்முறையீடு, நீதி நியாயத்திற்கான மேல்முறையீடு. யாராச்சும் ஒருத்தர் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். மைக்கு கொடுத்துருங்க எழுதுனவங்க விட்டு. 9 பிரிவுகளே கரெக்டா எழுதிக்கலான்னு பாத்துக்கலாம். 1 முதல் 4 வசனங்கள் உடன்படிக்கையில் தூய்மை, 5 முதல் 8 வசனங்கள் உண்மையும் நேர்மையும், 9 முதல் 12 வசனங்கள் விசுவாசமும் சுய கட்டுப்பாடும், 13 முதல் 15 வரை வேலைக்காரர்களின் மீது மரியாதை, 16 முதல் 23 தேவையுள்ளோரின் மீது கரிசனை, 24 முதல் 28 செல்வத்தின் மீதான மனப்பான்மை மற்றும் சிலை வழிபாட்டை தள்ளிவிடுதல், 29 முதல் 32 வரை எதிரிகள் மீதும் அன்பு, 33 34 வசனங்கள் வெளிப்படைத்தன்மை மற்றும் பயமற்ற தன்மை, 35 முதல் 40 வரை நீதி நியாயத்திற்கான மேல்முறையீடு. வெரி குட். புதிய ஏற்பாட்டுல மலை பிரசங்கத்தை பத்தி நாம நினைச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். எங்க இருக்குது? மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரமே என்னது? மலை பிரசங்கம். அதுல என்னென்னவெல்லாம் செய்யணும்னு சொல்லி கடவுள் சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் இங்க என்ன செய்கிறது? 31ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கிறார். 31ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த 31ஆம் அதிகாரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் உள்ள மலை பிரசங்கம்னு சொல்லி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இவர் என்னென்னவெல்லாம் செஞ்சாரு செய்யலங்கிறது எல்லாத்தையும் இதுல என்ன செய்து இருக்கிறது. அது அப்படியே மலை பிரசங்கத்தில் இருப்பதை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா என்ன சொல்லுவார் பாருங்க. யோபு 31:1 9 12 வரைக்கும் வாசிக்கலாம் பாருங்க. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால், அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவர் மேல் சாய்வார்களாக. அது தோஷம், அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமாமே. அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்னியாய் என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும். பிறனுடைய மனைவியின் மீது இச்சை கொண்டு பார்ப்பது, அதை பற்றி இந்த வசனம் என்ன செய்யுது? சொல்லுது. மலை பிரசங்கத்தை என்ன செய்கிறார் இயேசு கிறிஸ்து? அதைத்தான் சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28வது வசனம். இருக்கும் பாருங்க. இது எல்லாத்தையும் சொல்றாரு. அந்த மத்தேயு 3ஆம் அதிகாரத்தையும் வாசிங்க. இதையும் வாசித்தீங்கன்னா சொல்லப்பட்ட காரியங்கள் அப்படியே புதிய ஏற்பாட்டில் இருப்பதை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இது போக போக நம்ம பார்க்கலாம். இப்போ 1வது வசனம் மிகவும் முக்கியமான ஒரு வசனம். என்ன சொல்றாரு?
என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி என்று சொல்லி சொல்றார். கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினேன் என்று சொல்லி என்ன செய்றார் சொல்லுகிறார். உலகத்திலே பாவம் நுழைவதற்கு நுழைவாயில் ஒருவருடைய கண்கள். ஐஸ் ஆர் த கேட்வே டு சின். பாவம் வருவதற்கு நுழைவாயில் எது? கண்கள். அதுதான் உலகத்துல முதலாக பாவம் வெளிப்பட்டது எதனால? கண்களினாலே தான் என்ன செய்தது? வந்தது. இவனுடைய நாட்களிலே, யோபுனுடைய நாட்களிலே பெரிய பெரிய பணக்காரர்கள் என்ன செய்வாங்க? தங்களுக்கென மனைவிகளையும் வைப்பாட்டிகளையும் என்ன செய்து கொள்வார்கள்? வைத்துக் கொள்வார்கள். அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக அந்த சமுதாயத்தில் என்ன செய்தது? காணப்பட்டது. யாரும் என்ன செய்ய முடியாது? கேள்வி கேட்க முடியாது. பெரிய பெரிய பணக்காரர்கள் இப்படி எல்லாம் செஞ்சுக்குவாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா பொண்ணை பிடிச்சதா கூட்டிட்டு வந்துருவாங்க. சால்மோனுக்கு எத்தனை பேரு? 700 + 300 ஏற்றுக்கொண்டு தான் இருந்தாங்க. அவனையும் ராஜாவா தானே ஆண்டு வச்சிருந்தாரு. தாவீதும் என்ன பண்ணாரு? நிறைய மனைவிகளை என்ன செய்தார்? தனக்கென வைத்துக் கொண்டார். தாவீது அதை தான் செஞ்சாரு. ஆபிரகாமும் இன்னொரு மனைவியை என்ன செஞ்சாரு? கேத்தூராள் என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவியை என்ன செய்தார்? திருமணம் முடித்தாரு. ஏற்கனவே சாராள், ஆகார், அப்புறம் கேத்தூராள். இப்ப அதெல்லாம் சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அது யார் அப்ப என்ன செய்யல? தவறாக என்ன செய்து கொள்ளவில்லை, எண்ணிக்கொள்ளவில்லை. யோபு அதே காலத்தை சேர்ந்தவர் தான். ஆபிரகாமுடைய காலத்தை சேர்ந்தவர் தான். ஊத் தேசத்துல இவன் தான் மிகப்பெரிய பணக்காரன். எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது என்று 1ஆம் அதிகாரத்தில் என்ன செய்யப்பட்டது? சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் நினைத்திருந்தால் என்ன செஞ்சிருக்கலாம்? இன்னொரு பெண்ணையும் 2 பேரோ 3 பேரோ எத்தனையோ பேர்த்த என்ன செஞ்சிருக்கலாம்? வைத்திருக்கலாம். யாரும் இவனை என்ன செஞ்சிருக்க முடியாது? குற்றம் சுமத்தி இருக்க முடியாது. ஆனா இவன் செஞ்ச காரியம் என்ன? நான் கண்களோட உடன்படிக்கை பண்ணினேன். என் மனைவியை தவிர வேறு யாரையும் நான் என்ன செய்ய மாட்டேன்? ஏறெடுத்து கூட என்ன செய்ய மாட்டேன்? பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவன் கண்களோடு என்ன செய்து கொண்டான்? உடன்படிக்கை பண்ணினான். ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை இவன் என்ன செய்தான்? அப்படியே ஏற்றுக்கொண்டான். திருமணமாகிய நியமத்தை ஆண்டவர் ஏதேனில் என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். உங்க 2 பேத்துக்குள்ள எந்த பிரிவு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. வேற்று மனுஷன் யாரும் என்ன செஞ்சக்கூடாது? வந்துவிடக்கூடாது என்று சொல்லித்தான் ஆதாமுக்கு ஏவாளை ஆண்டவர் என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு உடன்படிக்கை. ஆக அந்த உடன்படிக்கையை இவன் என்ன செய்யவில்லை? கடைசி வரைக்கும் மீறவே இல்லை. யோபு, நான் கண்களோடு கூட என்ன செய்தேன்? உடன்படிக்கை பண்ணினேன். பாவத்திற்கு காரணம் என்னது? முதல் காரணம் கண்கள் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது? மறந்து விடக்கூடாது. இப்ப வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான் என்று கண்டு கண்களாலே பார்த்தாள். அந்த பழம் மற்ற பழத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது, பார்வைக்கு இன்பமா இருக்குது. கண்களினாலே பார்த்தாள், இச்சை வந்தது, பறித்தாள், சாப்பிட்டா. நான் பெற்ற இன்பம் புருஷனு பெறணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டா? அவனுக்கு சேர்ந்து கொடுத்தா. மனுக்குலம் பாவத்தில் என்ன செய்தது? வீழ்ந்து விட்டது. கண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்ப வாசிக்கலாம். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சியோன் குமாரத்திகள் அகந்தையா இருந்து கழுத்தை நெறிந்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒழிக்க திரிகிறார்கள். அப்படி போகின்றவர்கள் இந்த காலத்தில் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். நாம் என்ன செய்யக்கூடாது? கண்களை ஏறெடுத்தும் என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. ஒருவர் சொல்லுவார், the first look is not sin, but the second look is definitely a sin. முதல் பார்வை பாவம் இல்ல, ஆனா அதுவே நம்ம 2வது தடவை பார்த்தோம்னா அது நம்ம என்ன செய்து விடும்? பாவத்துக்கு நேராக வழி நடத்தி விடும் என்று சொல்லி. அப்ப எந்த அளவிற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு என்ன செய்யுது? சொல்லுகிறது.
இன்னும் வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த ஒரு வசனத்துக்கு மாத்திரம் நிறைய நேரம் இன்னைக்கு எடுத்துட்டேன் நானு, எடுக்கிறதுக்காக வேண்டி. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவளும் பாவத்தை விட்டோய்ந்தவளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். இந்த கண்கள் இந்த காரியத்தை எல்லாம் என்ன செய்துவிடும், செய்துவிடும் என்று சொல்லி சொல்றோம். பழைய ஏற்பாட்டுல ஒரு ஸ்திரீயோடு கூட விபச்சாரம் பண்ணினா தான் என்னது, பாவம், பாவம். ஆனா புதிய ஏற்பாடு அதை விட ரொம்ப கடினமானது. பழைய ஏற்பாட்டு நியமத்தை விட புதிய ஏற்பாட்டு நியமம் மிகவும் கடினம், பிராக்டிஸ் பண்றதுக்கு கடினம். இப்ப மறுபடியும் வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. இச்சையோடு கூட பார்த்தாலே நீ என்ன செஞ்சுட்ட, விபச்சார பாவம் செய்துட்ட. அப்ப பழைய ஏற்பாட்டு கட்டளை பெருசா, புதிய ஏற்பாட்டு கட்டளையை கடைபிடிக்கிறது கஷ்டமா? புதிய ஏற்பாடு கட்டளையை கடைபிடிக்கிறது மிகவும் கஷ்டம். பழைய ஏற்பாட்டுல அந்த ஆக்சுவல் பாவத்தை செஞ்சாதான் நம்மள விபச்சாரக்காரன்னு சொல்லுவா. ஆனா புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்வையே மோசமானாலே நம்ம யார்தான், விபச்சாரக்காரன் தான். அப்படின்னா இந்த பழைய ஏற்பாட்டு நியமத்தை விட புதிய ஏற்பாட்டு நியமங்களை கடைபிடிப்பது மிகவும் கடினம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜம்முன்னு வந்துட்டு ஜம்முன்னு எழுந்துட்டு போகிற வாழ்க்கை அல்ல. எல்லாவற்றிலும் நாம் தூய்மையை என்ன செய்து கொள்ள வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். இப்ப வாசிக்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 34வது வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். பாருங்க, கண்தா வெளிச்சம். கண்ணு நல்லா இருந்துச்சுன்னா நம்முடைய சரீரமும் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். கண்ணு அங்கேயும் பார்த்துச்சுன்னா சரீரம் பாவத்துக்கு நேராக நம்ம என்ன செய்து விடும், வழி நடத்தி விடும். ஆகவேதான் அவன் சொல்றான், நான் கண்களோட உடன்படிக்கை பண்ணினேன், யாரையும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன் என்று சொல்லி. இன்னும் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாயிருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனானவனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். அதே 2 வருஷம் முன்னாடி இப்ப இது பெண்களை பற்றி சொல்லப்பட்டிருது. அந்த முதல் 2 வசனம் ஆண்களை பற்றி என்ன செய்யப்பட்டிருது, சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவியானவளுக்கோ கன்னிகைக்கு என்னது வித்தியாசம் இருக்கிறது. மனைவி என்பவள் கடவுளாலே நமக்கு என்ன செய்யப்பட்டவள், கொடுக்கப்பட்டவள். அதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. கடவுள் எனக்கு கொடுத்தது, கடைசி வரைக்கும் நான் அவளோடு கூட தான் என்ன செய்வேன், வாழுவேன். நம்ம அந்த கல்யாணத்துல உறுதிமொழி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க இல்லையா, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியும் என்ன செய்கிறேன், வாக்கு கொடுக்கிறேன். பெந்தகோஸ்து சர்ச்சில் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, பிறர் முகம் பாராமல் இருப்பேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எந்த அளவிற்கு அந்த உடன்படிக்கையெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் என்ன செஞ்சாங்க, வைத்திருக்கார்கள். அதுல ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தமுள்ள வார்த்தைகள். அதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து விட கூடாது. ஏன்னா அது கடவுளுக்கு முன்பாகவும் அந்த சபை விசுவாசிகள் முன்பதாக நம்ம என்ன செய்யறோம், ஒரு பிரதிஜையை எடுக்கிறோம், ஆணை எடுத்துக் கொள்ளுகிறோம். அது கடைசி வரைக்கும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அதுதான் உடன்படிக்கை. உடன்படிக்கை இது கான்ட்ராக்ட் கிடையாது. இட் இஸ் a covenant. Marriage is a covenant. It is not a contract. கான்ட்ராக்ட்னா என்ன செஞ்சுக்கலாம், இடையில முடிச்சுக்கலாம், தப்பும் கிடையாது. உன்னுடைய வேலை செய்யலையா, பரவாயில்ல, இது வரைக்கும் செஞ்ச வேலைக்கு முடிச்சுட்டு நீ போயிடுன்னு சொல்லலாம். ஆனா உடன்படிக்கை என்ன செய்ய முடியாது, முறிக்க முடியாது, முறிக்கவும் கூடாது. ஆனா இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக கிறிஸ்தவ திருமணங்கள் 5 திருமணம் நடந்துச்சுன்னா 3 திருமணம் கோர்ட்ல நின்றுட்டு இருக்குது.
நீங்க வேணா கோயம்புத்தூர் குடும்ப நல கோர்ட்ல போய் பாருங்க, எல்லாம் வருவாங்க. எல்லா சபையை சேர்ந்த ஆட்கள் என்ன செய்வாங்க, அங்கதான் இருப்பாங்க. சாதாரண காரியத்துக்களே இன்னைக்கு என்னது டைவர்ஷன் கேட்டு என்ன செய்றாங்க, போறாங்க. ஆனா இவங்க எல்லாம் என்ன செஞ்சவங்க, சபையில கடவுளுக்கு முன்பதாக விசுவாசிக்கு முன்பதாக இந்த பிரமாணத்தை எல்லாம் என்ன செய்வங்க, எடுத்தவர்கள். ஆனா கடைசியில இப்ப எங்க போய் நின்று கொண்டிருக்கிறார்கள், கோர்ட்ல போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். இது நிதர்சனமாக நம் கண்களாலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப எந்த அளவுக்கு நம்ம உடன்படிக்கையை மீறி இருக்கிறோம் மறந்து விடக்கூடாது. அதனாலதான் இந்த போதனைகள் எல்லாம் நன்றாக கொடுக்கப்பட வேண்டிய போதனைகள் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. ஏனோ தானோ என்று சொல்லி இந்த திருமண ஆராதனைகளையோ திருமண போதனைகளையோ நாம் என்ன செய்யக்கூடாது, நடத்தக்கூடாது. இது கடைசி வரைக்கும் காப்பாற்றப்பட வேண்டிய ஒன்று, கடைசி வரைக்கும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு உடன்படிக்கை என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. இப்ப வாசிக்கலாம் நீதிமொழிகள் 23:5. இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம். அதே மாதிரி நீதிமொழிகள் 6:25-33. உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கன்னிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. 33. வாதையையும் லட்சையையும் அடைவான், அவன் நிந்தை ஒழியாது. பாருங்க, இப்படி மற்றவர்களை பார்த்தால் அவனுடைய நிந்தை என்ன செய்யாதா, ஒழியாதா. அப்படின்னா எந்த அளவுக்கு நாம் கண்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு சபைக்கு எழுதும் பொழுது யோவான் எழுதுவாரு, உன் கண்களுக்கு என்ன செய்ய, கலிக்கம் போடுன்னு சொல்லி என்ன செய்வாரு, எழுதுவாரு. தீயவைகளை என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது என்று சொல்லி. இன்னொரு காரியம் இருக்கு பாருங்க, நீதிமொழி 23:29-33 வரைக்கும். அதுவும் கண்களை பற்றி தான் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 23:29-33 வசனங்கள். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வருணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனை போலும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனை போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். பாருங்க, இது குடிகாரனுக்கு அந்த வசனம் எல்லாம் என்ன செய்யும், அப்படியே பொருந்து. எத்தனை அடிச்சாலும் என்ன செய்வான், அவன் தாங்குவான். பாத்திரத்தில் எப்படி சொல்லுமா, பல வர்ணமாக இருக்கும், கலரை பார்த்தா அப்படியே பளபளன்னு இருக்கும். அந்த கிளாஸே எப்படி இருக்கும், அழகா இருக்கும். குடிகாரங்க வச்சிருக்க கிளாஸ் அழகா இருக்கும். அந்த பாட்டில் எல்லாம் பார்த்தா நல்ல வினோதமா இருக்கும். நிறைய அப்படியே பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கும், விதவிதமா இருக்கும். பார்க்கறதுக்கு எப்படிதான் இருக்கும், அழகாத்தான் தெரியும். முடிவிலே அது எப்படியோ பாம்பை போல தீண்டும். பார்வைக்கு அழகா இருக்கும், ஆனா அதிலே நம்ம மயங்கி விட்டால் கண் தான் பாக்குது. முதல் பார்வை என்னது, கண் தான் பாக்குது. அதனாலதான் கண்ணு சரியா இருந்துச்சுன்னா உன் சரீரம் என்ன செய்யும், சரியா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தா உன்னுடைய சரீரம் முழுவதும் என்னது இருக்கும், கெட்டதா போய்விடும். அப்போ இவன் சொல்லும் பொழுது கண்களோட உடன்படிக்கை பண்ணினேன்னு சொன்னால் இவ்வளவு துன்பங்கள் துயரங்களின் மத்தியிலும் அவன் அந்த உடன்படிக்கை என்ன செய்யவில்லை, மீறவே இல்லை. இதுக்கடையில மனைவியும் சேர்ந்து சொன்னா என்னன்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன பெரிய பக்தி வேண்டி கிடக்குது இல்லையா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி சொந்த மனைவியே சொன்னான். அவதான் கல்யாணத்துல என்ன செஞ்சா, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை until death do us part, உன்னை நான் நேசிப்பேன், உன்னை காப்பாற்றுவேன், உன்னை கீழ்ப்படிவேன்னு சொல்லி போட்டு கடைசியில் இவனுக்கு பிரச்சனை வந்தோடனே உனக்கு என்ன பெரிய பக்தி வேண்டி கிடைக்குது, செத்து தொலைங்கிறா. அதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை பண்ணி என்ன செய்ய, தேவனை தூஷித்துன்னு சொல்றான். பாருங்க எப்படிப்பட்ட நல்ல ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய மனைவிமார்கள். இப்படிப்பட்ட மனைவியாய் இருந்தும் கூட அவன் அந்த சூழ்நிலையிலும் வேற்று பெண்களை கண்ணால கூட அவன் என்ன செய்யவில்லை, ஏறெடுத்து பார்க்கவில்லை. அப்ப எந்த அளவிற்கு நம்முடைய கண்களை நாம் பரிசுத்தமாக
வைத்திருக்க வேண்டும். அதனாலதான் அந்த தலைப்புக்கு என்ன சொல்றது? உடன்படிக்கையில் தூய்மை. நான் மனைவியோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொண்டேன், அதனை நான் கடைசி வரைக்கும் அந்த தூய்மையோடு கூட என்ன செய்து கொள்வேன்? காத்துக்கொள்வேன். அந்த சுத்தத்தோடு கூட நான் என்ன செய்து கொள்வேன்? காத்துக்கொள்வேன். மலை பிரசங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதுல 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்றது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்தம் இங்கிருந்து ஆரம்பிக்கணும். கண்களிலே, பார்வையிலே நாம் சுத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். இப்ப 2வது வசனத்துக்கு வரலாம். அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வவல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ என்று சொல்லுகிறான். கிடைக்குமோ? நான் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணாமல் வேற்று ஸ்திரீகளை நான் பார்த்தேன் என்று சொன்னால் எனக்கு கடவுள் பங்கும் கொடுக்க மாட்டாரு, சுதந்திரமும் கொடுக்க மாட்டார். கிடைக்குமோ கேள்விக்குறியோடு கூட என்ன செய்யறாரு சொல்றாரு. ஆனா நான் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி என்னுடைய தூய்மையை நான் காத்து கொண்டேன் என்று சொன்னால் உன்னதத்திலிருந்து கடவுள் எனக்கு என்ன செய்வார்? எனக்கு பங்கை கொடுப்பார். எனக்கு என்ன செய்வார்? சுதந்திரத்தை கொடுப்பார். எது பங்கு, எது சுதந்திரம்? வாசிக்கலாமா? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்ப பங்கு என்பது இந்த வசனத்தில் எதை சொல்லப்படுகிறது? பரம அழைப்பு. உங்களையும் என்னும் ஆண்டவர் என்ன செய்திருக்காரு? அழைத்திருக்கிறார் இல்லையா? அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பங்கு. அப்ப பங்கு என்றால் என்ன? ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக நம்மை அழைத்த அழைப்புக்கு பேர் தான் என்னது? பங்கு. சுதந்திரம் என்பது அந்த பங்கின் நிமித்தமாக ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்வதுதான் சுதந்திரம். அப்ப நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லுகிறது. நம்முடைய பங்கு என்ன? ஆண்டவர் நம்மை என்ன செய்திருக்கார்? அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரம். சர்வ வல்லவர் எல் ஷடாய். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினது எப்படி தன்னை வெளிப்படுத்தினார்? எல் ஷடாய், சர்வ வல்லவர். இந்த யோபு புத்தகத்தை ஆரம்பிக்கும் பொழுது முன்னுரையிலேயே சொன்ன இந்த யோபு புத்தகத்துல சர்வ வல்லவர்ங்கிற வார்த்தை நிறைய இடத்துல வருதுன்னு சொன்ன. எத்தனை இடத்துல வருதுன்னு சொன்ன ஞாபகம் இருக்குதா? இந்த வார்த்தை அடிக்கடி வரும்னு சொன்ன. எத்தனை முறை வருதுன்னு சொன்ன? சர்வ வல்லவர். காலையில் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டாலே எங்களுக்கு தெரியாது. நீ முதல் நாள் நடத்துறது கேட்டா இப்படி எங்களுக்கு தெரியும். 31 முறை வருது சர்வ வல்லங்கிற வார்த்தை. 31 முறை வருகிறது. அப்படி உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ என்று சொல்லுகிறார். இப்போ யோபுனுடைய வாழ்க்கையில இந்த முதல் வசனத்தின் அடிப்படையில எது பங்கு, எது சுதந்திரம்? சொல்லுங்க பார்க்கலாம். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் உன்னதத்திலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ என்று சொல்லுகிறார். அப்ப யாரை குறித்து அவர் சொல்லியிருப்பாரு அந்த வார்த்தைய? மனைவியை குறித்து தான் சொல்லியிருப்பாரு. ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லி கடவுள் ஏற்கனவே நியமித்திருக்கிறாரு. அப்ப யோபுவுக்கு அவனுடைய மனைவி தான் பங்காகவும் அவருடைய மனைவியை தான் சுதந்திரமாக என்ன செய்கிறார்? ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். மறந்துவிடக்கூடாது. எகிப்திலிருந்து நம்முடைய ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று கானானுக்கு நேராக வந்தார்கள். மோசே செய்த ஒரு தவறு நிமித்தமாக ஆண்டவர் மோசே என்ன செய்யவில்லை? கானானுக்குள்ளாக அனுமதிக்கவில்லை. தூரத்திலிருந்து பார்க்கத்தான் செஞ்சார். மோசேக்கு பிற்பாடு யோசுவா தான் வந்தார். யோசுவா வந்த பிற்பாடு அவருக்கு பெரிய ஒரு வேலை என்ன? அந்த நிலத்தை என்ன செய்யணும்? அத்தனை ஜனங்களுக்கும் பிரித்து கொடுக்கணும். அதுல ஒரு கோத்திரத்தை ஆண்டவர் தமக்கு என்ன செய்து கொண்டார்? தெரிந்து கொண்டார். எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம். அவங்களுக்கு நிலைமையில என்ன செய்யாது? ஒன்றும் கிடையாது. அவங்க எங்கதான் வேலை செய்யணும்? ஆலயமும் ஆலயத்துக்கு அடுத்த காரியங்கள் தான் அவர்களுக்கு. அப்ப கடவுள் யோசுவாட்ட சொல்லுவாரு,
அவங்களுக்கு நீ என்ன செய்யக்கூடாது, நிலத்தை பிரிச்சு கொடுக்க கூடாது. நானே அவர்களுடைய பங்கும் நானே அவர்களுடைய சுதந்திரமும் என்று சொல்லி என்ன செய்வார், சொல்லுவார். அப்ப புதிய ஏற்பாட்டின்படி நீங்களும் நானும் ஆசாரிய கூட்டம் இல்லைங்களா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை தெரிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் அனைவருமே யார் தான்? ஆசாரியர்கள், புதிய ஏற்பாட்டு நியமித்தின்படி. அப்ப நமக்கு யார் தான் பங்கா இருக்க முடியும்? நமக்கு யார் தான் சுதந்திரமா இருக்க முடியும்? லேவியர்களைப் போல, ஆசாரியர்களைப் போல நமக்கும் கடவுள் தான் என்னது, சுதந்திரமும் கடவுள் தான் நமக்கு பங்கும் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடக் கூடாது. ஆபிரகாமை அழைத்த பொழுது தன்னை சர்வ வல்லவர் என்று சொல்லி அழைத்தார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. சர்வ வல்லவர் என்று சொல்லக்கூடிய பெயரோடு கூட அவனுக்கு அறிமுகமானார். அவனை அழைத்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கின்ற தேசத்துக்கு வா என்று சொல்லி அவனுக்கு என்ன செய்தார், அழைப்பு கொடுத்தார். அதுதான் ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த பங்கு. அவனுக்கு கொடுத்த சுதந்திரம் என்ன? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அவனுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவர் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். அவனுக்கு ஏகப்பட்ட நிலபுலன்கள் இருந்தது, ஆடு மாடுகள் இருந்தது, வேலைக்காரர்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அழைத்த தேவன், பங்காக அழைத்த தேவன் அவனுக்கு சுதந்திரத்தை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கின்றார். அதே மாதிரி தான் உங்களையும் என்னையும் பரம அழைப்பினாலே ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடக் கூடாது. நாம் அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய பங்காக இருக்கின்றவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு சுதந்திரத்தை என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அது பரலோகத்திலே உங்களுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நாளிலே நாம் அந்த சுதந்திரத்தை நிச்சயமாக என்ன செய்து கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். அழியாத, வாடாத, நித்திய ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரலோகத்தில் சுதந்திரமாக என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் பங்காக அழைக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக என்ன செய்வார், சுதந்திரத்தை தருவார். அதனை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்துவிட கூடாது. அப்போ ஆண்டவர் தான் நமக்கு பங்கு, ஆண்டவர் தான் நமக்கு என்னது, சுதந்திரம். இப்ப வாசிக்கலாம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனம். கிடைக்கும் இந்த காரியத்தை செய்கிறவர்களுக்கு என்னதான் கிடைக்குமா, ஆபத்தும் அக்கிரமம் தான் பலனாக கிடைக்கும். இது வேதத்தில் அநேக இடங்களிலே அதற்கு சாட்சிகளாக உண்டு. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 29, 30 வாசிக்கலாம். வசிப்பதும் இல்லை. எபேசியர் 5:6. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படையாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எபேசியர் 4:18-19. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். பாருங்க, இந்த மாதிரியான மாறுபாடானவர்களுக்கு, அக்கிரம செய்கைக்காருக்கு இப்படிப்பட்ட தண்டனை உண்டு என்று வேதம் பல இடங்களில் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. மாறுபாடான இருதயம், மாறுபாடான காரியங்கள், இவைகளிலே நாம் நாட்டம் கொள்ளவே கூடாது. எல்லாவற்றையும் நான் நேர்மையோடு கூட செய்ய நாம் என்ன செய்யப்படுகிறோம், அழைக்கப்படுகிறோம். வாழ்க்கையிலே பரிசுத்தம், நடக்கையிலே பரிசுத்தம், ஊழியத்திலே பரிசுத்தம், எல்லாவற்றிலும் பரிசுத்தம் தான் நாம் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். பரிசுத்தம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஹோலி என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்படுதல், அதுதான் பரிசுத்தம் என்று சொல்ல வார்த்தை.
மற்றவர்களிலிருந்து வேறு பிரித்தெடுக்கப்படுதல், செட் அபார்ட், அவர்களிலிருந்து வேறு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் இந்த உலகத்திலே இருந்தாலும் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. உலகத்திலிருந்து நாம் என்ன செய்தவர்கள்? வேறுபட்டவர்கள். உலகத்தில் இருக்கிற மாதிரியே நாமும் இருந்தோம்னா நம்ம பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே அர்த்தம் இல்லை. அவர்களுக்கும் நமக்கும் எல்லா விதத்திலும் வித்தியாசம் காணப்பட வேண்டியது அவசியம். அவசியம். மார்பான உலகம்தான். அந்த உலகத்திலே தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கார்? வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய நடக்கைகள், நம்முடைய பார்வைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன செய்கிறார்? பரிசுத்தத்திற்கு. தேவன் நம்மளை என்ன செய்கிறார்? அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்களுடைய எல்லா நடக்கைகளிலே மேற்பிடியுங்கள், பரிசுத்தராயீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அந்த பரிசுத்தமான அழைப்புக்கு நாம் வாழ்நாள் பரிந்தமும் உண்மையுள்ளவர்களாய் காணப்படும் பொழுது ஆண்டவர் ஒரு நாளிலே நமக்கு அந்த நித்தியமான சுதந்திரத்தை என்ன செய்வார்? தருவார். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.